Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வாங்க அப்ப வீடியோ உள்ள போய் பாத்துருவோம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்துர்க்கேங்க. இது தோல் சீவி வந்து எடுத்துக்கலாம். இது போல இத வந்து நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இத நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன பீஸா இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சின்ன பீஸா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கு ஒன்றையுமே இந்த மாதிரி வந்துட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே லாக்டவுன் சமயமாக இருக்கிறதுனால காய்கறி வாங்குறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது தாராளமாக வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு ஒன்றையுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்க அந்த மாவு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போகிறதுக்காண்டி இது வந்து நல்லா 2 தடவை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுலில் தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு அதில் வந்துட்டு சேர்த்துருங்க. நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு இதோடு வந்துட்டு சேர்க்க போகிறேங்க. ஃபுட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த கிரேவியில் வந்துட்டு நம்ம உப்பு போட போகிறோம். அதனால் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் இதோட வந்து ஆட் பண்ண வேணாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோடனே நம்ம உருளைக்கிழங்குல வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது உடனே வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் நேரம்லாம் வச்சுருக்க கூடாதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது பொரிக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம வந்து போட்டு பொரிச்சிடலாம். நாம் இந்த உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ண உடனே வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்திங்கன்னா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் சூடாக இருக்கப்போ அதில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து போட்டுட்டு 2 சைடு வந்து திருப்பி விட்டு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்குல நாம் வந்துட்டு அரிசி மாவு எதுவும் சேர்க்கலையே, அதனால் வந்துட்டு ரொம்ப ஆயிலாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் சுத்தமாக வந்துட்டு ஆயில் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து உடனே பொரிக்க ஆரம்பிக்கிறதுனால இதில் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு சுத்தமாக எண்ணெய் எதுவுமே இழுக்காதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போ இது நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்குமே இதே மாதிரி வந்து நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ அந்த கிரேவிக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கேப்சிகம் 1/4 கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பேனில் வந்துட்டு நம்ம பொரிச்ச எண்ணெயை வந்துட்டு ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக இஞ்சியவும் நம்ம பூண்டவும் தனித்தனியாக சின்ன பீஸாக கட் பண்ணி கூட இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதோட சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனோடனே இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் தாங்க வந்து கட் பண்ணணும். சின்ன பீஸாக வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்றப்ப அது வந்துட்டு இது நல்லா வெந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கேப்சிகம் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீல வாக்கில். அதையும் சேர்த்து இதோட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு தக்காளிக்கு சேர்க்க விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு பாதி தக்காளியை எடுத்து அந்த மாதிரி நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு தான் வந்து பொரிச்சு எடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு பார்த்துட்டு உப்பு இதோட அளவாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்துட்றேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் சேர்த்துருக்க மிளகாத்தூளோட அளவு வந்துட்டு கம்மியாகவும் மிளகுத்தூளோட அளவு கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த காய்கறி நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் வதங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வந்து வேக வச்சுருங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக விட்டுங்க. அதுக்கப்புறம் இதோட வந்துட்டு நம்ம வந்து சோயா சாஸ் வந்து சேர்க்க போகிறோம், டொமேட்டோ சாஸும் சேர்க்க போகிறோம். நான் டொமேட்டோ சாஸ் இன்றைக்கி ரொம்ப அளவு சேர்க்கலைங்க. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்துட்டு இதோட சேர்க்குறேங்க. இந்த சுகர் தான் இதுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டே வந்து கொடுக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் எடுத்துருக்கேங்க. அதனால் இதில் வந்துட்டு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் எடுத்திங்கன்னா இந்த சுகர் வந்து தேவைப்படாது. இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. இதை சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நம்ம இந்த உருளைக்கிழங்கு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிடணுங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு முதல்ல காய்கறிங்களாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை உடனே வந்து செஞ்சால் தான் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதோட வந்துட்டு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இதோட கொஞ்சமாக வந்து தூவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கோட இன்னும் மசாலா நல்லா கோட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து இதோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த கிரேவி எல்லாமே இந்த உருளைக்கிழங்கோட வந்து கோட் ஆயிருங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலாவோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், நானோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கை எப்பயுமே ஒரே மெத்தடில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.